Hi friends, welcome back to AK Star Tamil. This is our Rubik Cube time. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் பாட்டம்ல இருக்கிற கலர் எப்படி சால்வ் பண்ண போறோம், கூடவே ஓல் கியூபை எப்படி சால்வ் பண்ண போறோம்ன்றதை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். லாஸ்ட் 2 வீடியோஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 1 கலர் எப்படி சேர்க்கறதுன்னு பார்த்தோம். அகைன் 2 rows வந்து எப்படி சால்வ் பண்ணணும்ன்றதை நான் உங்களுக்கு லாஸ்ட் 2 வீடியோஸ்ல நல்லா டீடைலா சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த வீடியோல வந்து ஓல் கியூப் சால்வ் பண்ண போறத பார்க்க போறோம். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல போகிறேன்றது உங்களுக்கு புரியும். நான் இன்றைக்கி சொல்கிற ஃபார்முலாஸை வந்து உங்களுக்கு வீடியோட எண்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற நெக்ஸ்ட் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா எல்லோ கலரோட பாட்டமில் இருக்கிற ஒயிட் கலரை எப்படி சால்வ் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு 2 வீடியோஸில் எல்லோ கலர் சேர்க்கறத பார்த்தோம், 2 rows எப்படி சேர்க்கறதுன்னு பார்த்தோம். இப்போ பாட்டமில் இருக்கிற கலர் சேர்த்து ஃபுல் ரூபிக் கியூபை எப்படி சேர்க்கணுன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் கலர் வந்து சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எல்லோ கலர் சால்வ் பண்ணுறப்ப அதை நம்ம மேலே பார்த்த மாதிரி சால்வ் பண்ணோம். ஆனால் ஒயிட் கலர் சால்வ் பண்ணுறப்ப அது நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ இது வந்து என்ன பார்த்த மாதிரி இருக்குது. நான் ஃபார்முலாவை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி சால்வ் பண்ணுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட் டவுன், down left, front right, down right, front left, right up left, front left, up right. ஓகேவா? இப்போ இது வந்து இந்த பக்கம் நமக்கு எல் ஷேப்பில் இருக்குது. ஆனால் இது வந்து என்னோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. இது அப்படியே நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி இருந்தால் நமக்கு ஈஸியாக ஒயிட் கலரில் வந்து ப்ளஸ் சிம்பிள் கிடச்சிரும். இப்போ நான் என்ன சொன்னேன்னா அதே ஃபார்முலாவை திரும்பவும் அப்ளை பண்ண போகிறோம். ரைட் டவுன், அதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறேன், வேறு எதையும் நான் மாற்றவே இல்லை. ஓகேவா? இப்போ அதே ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா நமக்கு ப்ளஸ் சிம்பிள் கிடச்சிது. கூட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒயிட் கலர் ஆட் ஆகிருக்கு. இதுக்கு வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இதை எப்படி சேர்க்கணுன்னா நம்ம ஒயிட் கலர் வந்து என்னோட இந்த 4 பாக்ஸ் வந்து என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ ரைட் அப் லெஃப்ட், ரைட் டவுன், அப் லெஃப்ட், அகைன் ரைட் அப் லெஃப்ட், அப்படியே ஒயிட் கலர் சேர்ந்துடுச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு ஒயிட் கலர் வந்து சால்வ் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. எல்லோ கலர் ஃபஸ்ட்டு சேர்க்குறப்ப அது மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். ஆனால் பாட்டமில் இருக்கிற கலர் சேர்க்குறப்ப அது ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும்ன்ட்டு. அதாவது ப்ளஸ் சிம்பிள் கிடைக்கிற வரைக்கும் அது நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்ப. செகண்ட் ஃபார்முலா ஒன்று நான் ப்ளஸ் சிம்பிள் கிடச்சி நான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சேன் பாருங்கள், அந்த 4 பாக்ஸஸை. அப்போ வந்து அது நம்மளை பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது, மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஒயிட் வந்து சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 கார்னர் வந்து ஒரே கலராக சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வேற எங்கன்னா சேர்ந்துருக்கான்னு செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, நமக்கு வந்து ப்ளூ கலர் கிடச்சிருச்சு. ஸோ ப்ளூ கலர் வந்து அதுக்கு நேராக கொண்டு போய் வைப்போம். இப்போ வந்து நமக்கு ஒரு பக்கம் தான் கிடச்சிருக்கு, ஆனால் மற்ற 3 பக்கமும் நமக்கு மேட்சிங்காக இல்லை. இப்போ அதை தான் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ளூ கலர் வந்து கிடைச்சனால அதை வந்து பேக் சைடு வச்சுக்கிறோம். இப்போ நான் சொல்கிற ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் டவுன், ஃப்ரண்ட் ரைட், ரைட் டவுன், பேக் லெஃப்ட், ரைட் அப், ஃப்ரண்ட் லெஃப்ட், அகைன் ரைட் டவுன், பேக் லெஃப்ட், ரைட் அப், அப் ரைட். ஓகே, இப்போ வந்து நமக்கு இந்த கார்னர் ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா நமக்கு எல்லா கார்னரும் சால்வ் ஆகிடுச்சு. பாருங்கள், என்னென்னா நமக்கு இந்த ஒரு கலரும் கூடவே சால்வ் ஆகிடுது. பை சான்ஸ் அப்படி சால்வ் ஆகாமல் 4 சைடும் நமக்கு கார்னர் மட்டும் சால்வ் ஆகி சென்டர் பீஸ் மிஸ் ஆகிடுதுன்னா இப்போ நான் செய்ய போகிற அதே ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த ஒரு கலர் மட்டும் சால்வ் ஆகும். அகைன் அப்ளை பண்ணால் நமக்கு ஓல் கியூபும் சால்வ் ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் ஃபார்முலா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ரைட்,
up left, left down, again front right, left up, up left, front right. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா வந்து ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்ப ஒன்று ஹோல் கியூப் சால்வ் ஆகும், இல்லைனா ஒரு கலர் மட்டும் சால்வ் ஆகும். அப்படி எதுனா ஒரு கலர் சால்வ் ஆயிடுச்சுன்னா அதை பேக் சைடு வச்சுட்டு அகைன் அதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோல் கியூப் வந்து சால்வ் ஆகிடும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இது ஈஸியாக வரும். ஓகேவா, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.